வணக்கம். இது தி டீப் டைவ். உங்களுக்காகவே சில முக்கியமான விஷயங்களை ஆழமா அலசுற ஒரு முயற்சி இது. இன்னைக்கு நாம பார்க்க போறது மதுகர் தாம்சன் எழுதின ஒரு புத்தகம், என்லைட்மெண்ட் ஹூ கேர்ஸ். இதுதான் தலைப்பு. இது ரமேஷ் எஸ் பல்சேகர்னு ஒருத்தரோட போதனைகளை பத்தினது. 1995-96ல அவரை சந்திச்ச சாதகர்களோட அவர் பேசினதெல்லாம் தொகுத்திருக்காங்க. ரமேஷ் பல்சேகர் இவரோட பின்னணி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? ஆமா ஆமா, பெரிய படிப்பு, லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியால ஜெனரல் மேனேஜர், அங்கிருந்து ரிட்டையர் ஆனவர். ஆனா ஆன்மீக ஈடுபாடு இருந்திருக்கு. ரமண மகர்ஷியால ஈர்க்கப்பட்டிருக்கார். இருந்தாலும் அவரோட குரு நிசர்கதத்த மகாராஜ். நிசர்கதத்த மகாராஜ். அவர் முன்னாடி தான் இவருக்கு அந்த ஞானம், அந்த முழு புரிதல் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த புக்கு கூட பெரும்பாலும் கேள்வி பதில் மாதிரி தானே இருக்கு. அதேதான். இது பல்சேகரோட பார்வைகளை நமக்கு சொல்லுது. ஆன்மீக தேடல்னா என்ன, தியானம் எதுக்கு, குரு சிஷ்ய உறவு, முக்கியமா ஞானம்னா என்ன, இதெல்லாம் பத்தி சாதகர்கள் கேட்ட நேரடி கேள்விகளுக்கு அவர் சொன்ன பதில்கள் தான் இதுல இருக்கு. இடையில சில கார்ட்டூன்ஸ் கூட இருக்கும் பாருங்க, அதுவும் நல்லா இருக்கும். சில சமயம் ரொம்ப ஆழமான விஷயத்த கூட டக்குன்னு புரிய வச்சுடும். அருமை. அப்போ நம்ம இந்த புத்தகத்தோட சாரம் என்னன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாமா? நீங்களும் லிசனர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பல்சேகரோட முக்கிய கருத்துக்கள் என்ன, அது நம்மளோட கேள்விகளுக்கு எப்படி பொருந்ததுன்னு கொஞ்சம் சுவாரஸ்யமா அலசுவோம். சரி, முதல்ல அந்த தலைப்பே அதுவே ரொம்ப யோசிக்க வைக்குது இல்லையா? என்லைட்மெண்ட் ஹூ கேர்ஸ், ஞானமா, யாருக்கு அது வேணும்? ஆமா, அது ஒரு கதை மூலியமா விளக்கப்படுது. ஆமா, ஒரு சீடர் ரொம்ப வருஷம் குரு கூட இருக்காரு. அப்புறம் ஒரு நாள் லெட்டர் எழுதுறார், எனக்கு ஞானம் கிடைச்சிடுச்சு, பிரபஞ்சத்தோட ஒன்னாயிட்டேன், எல்லாத்துலயும் கடவுளை பாக்குறேன்னு. குரு கேக்குறாரு, என்னாச்சுன்னு. அப்போ அந்த சீடர் கிட்ட இருந்து பதில் வருது, வெறும் 3 வார்த்தை. என்னது? ஞானமா, யாருக்கு அது வேண்டும்? இதுதான் விஷயமா. இது பல்சேகரோட போதனைகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அதாவது ஞானம்ங்கிறது தேடலோட முடிவில்ல. தேடுற அந்த நான் இருக்கே, அந்த தனியாளுங்கிற உணர்வு, அது மொத்தமா அழிஞ்சு போறது. அந்த நானே இல்லைன்னா அப்புறம் அந்த ஞானத்தை அடையவோ அனுபவிக்கவோ அங்க யார் இருக்கா? அதான் கேள்வி. ஓ, புரியுது. அதனாலதான் அந்த சீடர் அப்படி சொன்னார். இங்க இன்னொன்னு கவனிக்கணும். பல்சேகர் சொல்றதுபடி ஞானம்னா ஏதோ எப்பவுமே ஆனந்தமா இருக்கிறது இல்ல. அப்படியா? ஆமா, அது வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, அதை முழுசா ஏத்துக்கிற ஒரு அமைதி, ஒரு டீப் அக்செப்டன்ஸ், அதுதான் ஞான நிலைங்கிறார். இது கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. ஏன்னா நம்ம சாதனா, தியானம், பயிற்சின்னு பல வருஷமா பண்றோம் இல்லையா? அதுக்கெல்லாம் அப்போ அர்த்தம் இல்லையா? பல்சேரோட பார்வை இதுல கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. சாதனா ஒருத்தருக்கு தேவைப்படலாம், இன்னொருத்தருக்கு தேவை இல்லாமலும் இருக்கலாம். அது அந்த குறிப்பிட்ட உடல் மனம் இருக்கு இல்லையா, அந்த பாடி மைண்ட் ஆர்கனிசம், அது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, எப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குங்கிறத பொறுத்துதுங்கிறாரு. ஓ, ப்ரோக்ராம் பண்ண மாதிரி, கம்ப்யூட்டர் மாதிரியா? கிட்டத்தட்ட அப்படிதான். நம்மளோட குணம், பழக்க வழக்கம், இதெல்லாம் நம்ம மரபணு, வளர்ந்த சூழல், இதனால ஒரு ப்ரோக்ராமிங் மாதிரி அமைஞ்சிடுது இல்லையா? சரி சரி. அப்போ சிலருக்கு அந்த தேடல் தீவிரமா இருக்கும், சிலருக்கு இருக்காது. அது அவங்களோட சிஸ்டம் அப்படி இருக்கிறதுனால. ஒரு வகையில அப்படிதான். ஆனா இங்க ரொம்ப முக்கியமா அவர் சொல்ற ஒரு கருத்து என்னன்னா, சாதனா ஞானத்தை உருவாக்காது. ஓ, அப்போ எதுக்கு பண்றோம்? சாதனைங்கிறது நடக்க வேண்டியிருந்தா நடக்கும். அது ஒரு செயல், அவ்வளவுதான். ஒருத்தருக்கு ஞானம் கிடைக்க விதிக்கப்பட்டிருந்தா, டெஸ்டின்டா இருந்தா, அவர் சாதனா செஞ்சாலும் சரி, செய்யலனாலும் சரி, அது நடக்கும். இதுதான் அவரோட உறுதியான கருத்து. இது எப்படி புயல், பூகம்பம் மாதிரிங்கிறீங்களா? நம்ம கையில இல்லையா? ஆமா, அவர் அந்த மாதிரி தான் சொல்றாரு. ஒரு தனிநபர் சம்பந்தப்படாத ஒரு நிகழ்வு மாதிரி. நான் கஷ்டப்பட்டு சாதனா பண்றேன், அதனால எனக்கு ஞானம் கிடைச்சே ஆகணும்னு அந்த சாதனா மேல உரிமை கொண்டாடுறோம் இல்லையா, அதுதான் பிரச்சனைங்கிறாரு. ஓஹோ, இங்குதான் அந்த பெரிய கேள்வி வருது. ஞானம் கருணையால வருதா இல்ல பயிற்சியால வருதா? ஆமாம், இது எப்பவுமே இருக்கிற கேள்விதான். சரி, அப்ப குருவோட பங்கு என்ன? ஒரு குரு வேணுமா வேளாமா? புக்ஸ் படிச்சா பத்தாதா? அவர் சொல்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. ஒரு வாழும் குரு இருக்கார்னா அவரோட இருப்பு ஏதோ ஒன்னு பண்ணுது, ஆனா அது என்னன்னு கரெக்டா சொல்ல தெரியலங்கிறாரு. அப்படியா? ஆஹா, குரு கிட்ட இருந்து நேரடியா வாங்குவாங்க அந்தரம் புக்ல படிக்கிறத விட பவர்ஃபுல்னு சொல்றாரு. ஏன்னா அதுல குருவோட அதிகாரம், அந்த அத்தாரிட்டி இருக்குன்னு சொல்றாரு. சரி. ஆனா அதே நேரம் என் வழி மட்டும்தான் சரி, இதுதான் ஞானத்துக்கு ஒரே வழின்னு ஒரு குரு நினைச்சாருன்னா அது தப்புன்னு தெளிவா சொல்றாரு. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. குருவோட இருப்பு முக்கியம், ஆனா அவர் வழி மட்டுமே சரின்னு நினைக்க கூடாதுன்னா? ஆமாம், அதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் சொல்றாரு.
சில சமயம் ஒரு சீடரோட அப்போதைய தேவைக்காக குரு ஒரு பொய்ய சொல்றது கூட ஒரு போதனையா இருக்கலாம்னு சொல்றாரு. என்னது பொய்யா? ஆமாம், இது நமக்கு கேட்க சரியில்லாத மாதிரி தோணலாம். ஆனா ஒரு சீடனை ஒரு குறிப்பிட்ட மனநிலையிலிருந்து வெளிக்கொண்டு வர குரு அப்படி செய்ய வேண்டியிருக்கலாங்கிறது அவரோட கருத்து. அடேங்கப்பா, இது ரொம்ப ஆழமா போகுது. சரி, பல்சேகர் அவரோட குரு நிசர்கதத்த மகாராஜோட இருந்த அனுபவத்தை பத்தியும் சொல்றாரு இல்லையா? மகாராஜ் அவரை எப்படி பேச அனுமதிச்சாருனோ? அந்த அனுபவத்தை விவரிக்கிறார். ஆனா அதே சமயம் இந்த குரு பரம்பரை லினேஜ்னு சொல்றோம் இல்லையா, அதையே கொஞ்சம் சந்தேகத்தோட பார்க்கறார். பல தடவை எங்க பரம்பரை தான் பெஸ்ட்னு சொல்றது ஒரு விதமான ஈகோவா இருக்கலாம்னு சொல்றார். ஆ, இந்த புத்தகம் எழுதின சமயத்துல நடந்த சில விஷயங்கள், ஏன் குருக்கள் பத்தின கிசுகிசுக்கள் கூட இந்த உரையாடல்ல வருது. முக்தானந்தாவோட ஆசிரமத்துல நடந்த சில பிரச்சனைகள், குரு நியமனம் பத்தின விவாதங்கள்லாம் கூட போதனையோட ஒரு பகுதியா அவர் பேசுறார். அப்போ இந்த மாதிரி உலக விஷயங்கள், கிசுகிசுக்கள் இதையெல்லாம் கூடவா அவர் பயன்படுத்துறாரு? எதுக்கு? நிச்சயமா, அதான் பல்சேகரோட ஸ்டைல். அடிப்படை அத்வைத கருத்து என்ன? இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அது கான்ஷியஸ்னஸ், உணர்வு நிலை. இதத்தான் அவர் திரும்ப திரும்ப சொல்றார். எல்லாமே இறைவன் சித்தம், இல்லனா இது பிரபஞ்சத்தோட விளையாட்டு, லீலா. இதுதான் சாரம். வாழ்க்கைகள்லாம் தனியா ஒரு பெரிய நோக்கம், அர்த்தம் எல்லாம் கிடையாது. அப்போ என்னதான் அர்த்தம்? இந்த உண்மையை உணர்ந்து அதை அப்படியே ஏத்துக்கிறது தான் ஞானம். தனிப்பட்ட ஆள் செயல் செய்யற நான்கிறதே இல்ல. இத புத்தரோட மேற்கோளை காட்டி அடிக்கடி சொல்லுவார். நிகழ்வுகள் நடக்குது, செயல்கள் செய்யப்படுது, ஆனா தனிப்பட்ட செய்பவர்னு யாரும் இல்லைன்னு. சரி, நான் இல்லைன்னா அப்போ நாம யாரு? இந்த உடம்பு, இந்த மனசு இதெல்லாம் என்ன? சும்மா ரோபோட் மாதிரி தானா? பல்சேகரோட பார்வையில இந்த உடல் மனம் சேர்ந்த அமைப்பு இருக்குல்ல, பாடி மைண்ட் ஆர்கானிசம், அது ஒரு கருவி மாதிரி. நம்ம ஜீன்ஸு, வளர்ந்த விதம் இதையெல்லாம் வச்சு புரோகிராம் செய்யப்பட்ட ஒரு பயோ கம்ப்யூட்டர். இறைவன் இல்லனா அந்த முழுமை, டோட்டாலிட்டி, அது தன்னோட விருப்பப்படி சில செயல்களை செய்யறதுக்கு இந்த குறிப்பிட்ட கருவியை பயன்படுத்துது. இங்க அவர் விதிக்கும் நிரலாக்குக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் சொல்றார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஓ அப்படியா? என்ன அது? சொல்லுங்களேன். நிரலாக்கம், அதாவது புரோகிராமிங்கிறது அந்த உடல் மன கருவியோட தன்மை. அதுக்கு என்ன திறமை இருக்கு, எப்படி யோசிக்கும், எப்படி ஃபீல் பண்ணும், ஒரு சூழ்நிலையில எப்படி ரியாக்ட் பண்ணும், இதெல்லாம் அதோட டிசைன். ஒரு இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் வருங்கிற மாதிரி. சரி. ஆனா விதி, டெஸ்டினிங்கிறது அந்த குறிப்பிட்ட கருவி மூலமா இந்த வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன அனுபவங்கள் அதுக்கு வரப்போகுதுங்கிறத முடிவு பண்றது. ஓ, அப்போ நிரலாக்கம்ங்கிறது கருவியோட தன்மை, விதிங்கிறது அந்த கருவிக்கு என்ன நடக்குங்கிறது. சரியா? கரெக்ட். சுருக்கமா அப்படி சொல்லலாம். இதோட தொடர்ச்சி அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு. வேலை செய்யும் மனம், ஒர்க்கிங் மைண்ட், சிந்திக்கும் மனம், திங்கிங் மைண்டுன்னு 2 இருக்குன்னு. இதுவும் ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு கருத்து. அது என்ன ஒர்க்கிங் மைண்ட், திங்கிங் மைண்ட்? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஆபரேஷன் பண்றார், இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் விளையாடுறார். அப்போ வேலை செய்யறது ஒர்க்கிங் மைண்ட். அங்க நான் பண்றேங்கிற எண்ணம் கம்மியா இருக்கும், செயலும் செய்றவங்களும் ஒன்னா இருப்பாங்க. ஆமா, அது தெரியும். ஃப்ளோ ஸ்டேட் மாதிரி. அதேதான். ஆனா எப்போ நம்ம சும்மா உட்காந்து போனத பத்தி கவலைப்படுறோமோ, இல்ல நடக்க போறத பத்தி யோசிக்கிறோமோ, இல்ல தேவையில்லாம கற்பனை பண்றோமோ, அப்போ வேலை செய்யறது தான் சிந்திக்கும் மனம், திங்கிங் மைண்ட். ஓ, இந்த சிந்திக்கும் மனம் தான் எல்லா குழப்பத்துக்கும் கவலைக்கும் காரணம்னு பல்சேகர் சொல்றார். ஒரு ஞானியோட மனநிலை எப்படி இருக்குன்னு 4 ஸ்டேஜா பிரிக்கிறார். இந்த ஒர்க்கிங் மைண்ட், அப்புறம் சாட்சி நிலை விட்னஸிங், சாட்சியற்ற நிலை நான் விட்னஸிங், கடைசியா சமாதி. சரி, இது வரைக்கும் நல்லா புரியுது. இப்போ எல்லாரும் கேட்க நினைக்கிற சில முக்கியமான கேள்விகள். மறுபிறவி, கர்மா, இத பத்தி அவர் என்ன சொல்றார்? கர்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் செயல். ஆனா பல்சேகரோட அடிப்படையே செயல் செய்பவன் யாரும் இல்லைங்கிறது தான், இல்லையா? ஆமா. அதனால தனிப்பட்ட கர்மா, அதாவது ஒரு தனி ஆளோட நல்லது கெட்டதுக்கான விளைவு அப்படின்னு எதுவும் இல்லைங்கிறாரு. மறுபடியும் புத்தரோட வார்த்தைகளே சொல்றாரு. நிகழ்வுகள் நடக்கின்றன, செயல்கள் செய்யப்படுகின்றன, ஆனால் தனிப்பட்ட செய்பவர் இல்லை. அப்போ நாம செய்யற நல்லது கெட்டதுக்கெல்லாம் எந்த பலனும் இல்லையா? அப்படி அர்த்தமா? தனிப்பட்ட ஆளுக்கு பலன் இல்லைன்னு அவர் சொல்றார். அதாவது நான் செஞ்சேன், அதனால எனக்கு இந்த பலன்னு கணக்கு வைக்க முடியாது. செயல்கள் நடக்குது, அதோட விளைவுகள் பிரபஞ்ச அளவுல நடக்கலாம், இல்ல அந்த உடல் மன கருவியோட புரோகிராமிங் படி வெளிப்படலாம். ஆனா அதுக்கு ஒரு தனி ஆள் பொறுப்பு இல்ல. அதே மாதிரி மறுபிறப்பி, அதையும் அவர் எப்படி பார்க்கறாருன்னா, அது இந்த உலகத் தோற்றம் எப்படி இயங்குதுங்கிறத பத்தின ஒரு கருத்து, ஒரு கான்செப்ட், அவ்வளவுதான்.
அதான் நிஜம்னு சொல்ல முடியாதுங்கிறாரு. புரியுது. அப்போ ஒருத்தர் இறந்துட்டா என்ன நடக்குது? ஆன்மான்னு ஒண்ணு இல்லையா? அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பெரிய பிரபஞ்ச உணர்வு நிலை, கான்ஷியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு குளம் மாதிரி அதுல போய் கலந்துடுது. ஒரு புது உடல் மன கருவி உருவாகும்போது அந்த குளத்திலிருந்து சில பதிவுகள், வாசனைகள் மாதிரி அந்த புது கருவியில வெளிப்படலாம். ஆனா அது போன ஜென்மத்துல இருந்த ஒரு குறிப்பிட்ட ஆளோட ஆன்மாவோட கண்டினியூஷன் இல்ல. அது ஒரு தொடர்கதை கிடையாது. இது நிஜமாவே பல நம்பிக்கைகளை கேள்வி கேக்குது. சரி, இந்த வழியில போறவங்களுக்கு, சாதகர்களுக்கு என்ன மாதிரி அனுபவங்கள், தடைகள் வரும்னு இந்த புத்தகம் பேசுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு பெரிய தடை என்ன தெரியுமா? ஆஹா, எனக்கு ஞானம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறது தான். அந்த நினைப்பே நான் இன்னும் போகலைங்கிறத காட்டுது இல்லையா? ஆமா ஆமா. அப்புறம் ரொம்ப கவனமா இருக்கிற ஒரு ஞானி கூட வழுக்கி விழலாம். இது மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி பேசும்போது சொல்றார். அதுக்கு காரணம் கவனக்குறைவு இல்ல, அது அவரோட விதி. நடக்க வேண்டியது நடந்திருக்கு, அவ்வளவுதான். ஓ, சில சமயம் குரு சொல்ற விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணா இருக்கும்போது மனசுல ஒரு விரக்தி வரும். இந்த புத்தகத்தோட ஆசிரியர் மதுக்கருக்கே அப்படி வந்திருக்கு. அது கூட அந்த பயணத்தோட ஒரு பகுதிதான் சொல்றார். அப்போ இவ்வளவு குழப்பம், கேள்வி, முரண்பாடு எல்லாம் இருந்தும் இதையெல்லாம் நாம ஏன் தெரிஞ்சுக்கணும்? இதனால என்ன பிரயோஜனம்? தனி ஆளே இல்ல, எல்லாம் விதிப்படி நடக்குதுன்னா அப்புறம் இத பத்தி நம்ம பேசி என்ன ஆக போகுது? இதுக்கு பல்சேகரோட பதில் ரொம்ப சிம்பிள். எல்லாமே இறைவன் சித்தம், இல்லனா எல்லாமே அந்த உணர்வு நிலையோட செயல்பாடுங்கிறத முழுசா ஆழமா ஒருத்தர் ஏத்துக்கிட்டார்னா மத்த எல்லாமே வெறும் கருத்துக்கள் தான். ம், ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த கருத்துக்கள், அத பத்தி நாம இப்போ இப்படி பேசிட்டு இருக்கிறது, உங்களுக்குள்ள வர்ற இந்த கேள்விகள் எல்லாமே கூட அந்த இறைவன் சித்தத்தோட ஒரு பகுதி தான். இந்த பிரபஞ்ச நாடகத்தோட ஒரு காட்சி தான் இதுவும். ஹா, இது ஒரு வகையில கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு கேக்க. இந்த புத்தகத்தோட முன்னுரையில சிரிப்ப பத்தி ஒரு வரி வருது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, சிரிப்புங்கிறது ஒரு நாணற்ற நிலை, ஒரு நோமி லேண்டுன்னு சொல்றாரு. நாம உண்மையா மனசு விட்டு சிரிக்கும்போது அந்த நேரத்துல நான்கிற உணர்வு கொஞ்சம் மறையுது இல்லையா? ஆமா, கவலையெல்லாம் மறந்துடும். அதேதான். அந்த கணத்துல தேடுபவனும் இல்ல, தேடலும் இல்ல. அது ஞான நிலைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு அனுபவம்னு சொல்றாரு. ஆக இந்த விரிவான அலசல் மூலமா என்லைட்டன்மென்ட் ஹூ கேர்ஸ் புத்தகத்தோட முக்கிய கருத்துக்களை உங்களுக்காக தொகுத்து சொல்லிருக்கோன்னு நினைக்கிறேன். ஞானம்னா தனிமனிதன் இல்லைங்கிற புரிதல். ஆமா, எல்லாமே அந்த உணர்வு நிலை, இல்ல இறைவன் சித்தம்ங்கிற முழுமையான ஒரு ஏற்பு. நம்மளோட தேடல் உட்பட எல்லாமே அந்த பெரிய பிரபஞ்ச நாடகத்தோட ஒரு அங்கம்தான் உணர்றது. இதுதான் அதுல சாராம்சம் இல்லையா? கரெக்ட். ரமேஷ் பல்சேகர் ரொம்ப சிக்கலான அத்வைத விஷயங்களை கூட நம்ம அன்றாட வாழ்க்கை உதாரணங்கள், கதைகள், ஜோக்ஸ், சில சமயம் கொஞ்சம் கிண்டலா நேரடியா பேசுறது மூலமா புரிய வைக்கிறார். திரும்ப திரும்ப அவர் சொல்றது, தனி ஆள் கிடையாது, எல்லாமே பிரபஞ்ச உணர்வோட வெளிப்பாடு, எல்லாம் நடக்கிறபடி நடக்குது, இதுதான். இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலத்துல பல்சேகர் மும்பைல அவரோட வீட்ல தினமும் காலையில 10 மணிலேருந்து 11:30 வரைக்கும் இந்த மாதிரி சாதகர்களை சந்திச்சு அவங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கார். கடைசி அரை மணி நேரம் பஜனை நடக்கணும்னு இருக்கு. ஆமா, அந்த நேரடி உரையாடல்கள் தான் இந்த புத்தகம். சரி, இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. நீங்க யோசிச்சு பாருங்க. ஞானம்ங்கிறது தேடுறவனோட முடிவு. அவன் இல்லாம போறதுன்னா அந்த ஞானத்தை அடையணும்னு நம்ம ஆசைப்படுறதே அந்த தேடுறவன் வச்சிருக்கிற மிகப்பெரிய மாயையா இருக்குமோ? அல்லது இந்த புத்தகத்தோட தலைப்பு சொல்ற மாதிரி, ஒருவேளை ஞானம் வந்தேடுச்சுன்னா அதை பத்தி கவலைப்படவோ இல்ல சந்தோஷப்படவோ அங்கே உண்மையிலே யார் இருக்கிறார்கள்? யோசிச்சு பாருங்க.